முஸ்லிம் மக்கள் நீங்கள் 17,000 வாக்கு இருக்கா இல்லை 5,000 வாக்கு போனால் 15,000 வாக்கு உங்களில் இருக்குது. இந்த வாக்கை நீங்கள் ஹுனைஸ் பார்க்கு நின்று அழிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் மத்தாக்களில் போய் கேட்கணும்? இது என்னோட கேள்வி முஸ்லிம் மக்களில். முஸ்லிம் மக்களுக்கான கேள்வி உங்களோட. அப்போ நீங்கள் அப்படி போட்டால் மன்னார் தீவுக்குள்ளே இருக்கிறவங்க 500 1000 அப்படி போட்டாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஹுனைஸ் பார்க்கு வந்துடுவார். நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது முஸ்லீம் மக்கள் வாக்கு தான், முஸ்லீம் வாக்கு தான். இதுக்கு மேலே என்ன நாங்கள் சொல்லணும்? முஸ்லிம் மக்கள் ஒன்று சேர்ந்தால் முஸ்லீம்லேருந்தே ஒரு வேட்பாளர் கொண்டு வரலாம். இன்றைக்கி முஸ்லீம் பிரதேசத்திலிருந்தே ஒரு வேட்பாளர் உருவாகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கி சின்ன சின்ன கட்சியில் கிட்டத்தட்ட 10-15 கட்சிகள் உருவாகிருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க இந்த இதை பிரித்து முஸ்லீம் பார்ட்டிலேருந்து ஒருத்தன் வரக்கூடாது, முஸ்லீம்கள் வரக்கூடாதுங்கிற ஓட்டத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்களோட கருத்து வந்து ஒருத்தர் வரணும், அதாவது முஸ்லிம் பிரதேசத்துலேருந்து ஒருத்தர் வரணும்னு ஒரு நோக்கத்தில் தான் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. இன்றைக்கி அவங்க வந்துடுவாங்களா? அப்படி எடுக்க ஏழுமா? இவர் முந்தி எடுத்து பாராளுமன்றம் போனவர், நல்ல சேவகன், இனி லோயர், தேவைக்குரியவர், இவர் அறிமுகம் உள்ளவர், மற்றவங்க அறிமுகம் இல்லையே. அதை அந்த மக்கள் சிந்திச்சா சரி. முசலி நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.